நீங்கள் நினச்ச நாளைக்கு இல்லை ஒரு 2 monthsல பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஒரு 10 to 12 பிஸ்னஸ் எடுத்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி பேக்ரவுண்டை பற்றி கவலைப்படாதீங்க, கொஞ்சம் குப்பையாக தான் இருக்கும். நான் பேக்ரவுண்டை பற்றி கவலைப்பட்டு வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன்னா எந்த வீடியோவும் எடுக்க முடியாது. நீங்கள் உங்களோட டைமை இன்வெஸ்ட் பண்ணி உங்களோட எஃபர்ட்டை போட ரெடியாக இருந்தீங்கன்னா இந்த பிஸ்னஸை நீங்கள் வந்து எப்போ வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு 10 to 12 பிஸ்னஸ் ஐடியாஸ் உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு பிஸ்னஸை நானும் பண்ணிகிட்ருக்கேன். ப்ராஃபிட் எவ்வளோ வந்துச்சு, மார்ஜின் எவ்வளோ வந்துச்சு அப்படின்றதெல்லாம் நிறுத்திட்டு நீங்கள் எவ்வளோ எஃபோர்ட் போடுறீங்க, நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களோட ஏர்னிங் இருக்கும் அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து வளவலன்னு பேசல. இந்த வீடியோவில் சொல்ல போகிறது எல்லாமே நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் தான் இருக்கேன். அதனால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருக்கிற பிஸ்னஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. நிறைய பிஸ்னஸ் இருக்குது. நான் டெய்லி பார்க்குறதில்ல, 1 year இந்த ஃபீல்டில் இருக்கேன். அதில் என்னென்ன பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்ட்டு உங்களுக்கு அழகாக சங் டவுன் பண்ண முடியும். ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஐயோவா முடியல, ஃபேன் போடாது உட்காரவே முடியல. ஓகே, இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து இனிஷியலாக ஸ்கில்ஸாக தான் கற்றுக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் தான் அதை வந்து பிஸ்னஸாக மாற்ற போகிறீங்க. ஸோ இனிஷியலில் ஸ்கில்ஸை கற்றுக்க போகிறீங்க, ஸ்ட்ராங்காக போகிறீங்க, அதை ஃப்ரீலான்சிங்காக பண்ண போகிறீங்க, அதை வந்து ஒரு பிஸ்னஸாக மாற்ற போகிறீங்க, ஒரு ஏஜென்சியாக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. இப்படி தான் சிம்பிளாக நான் சொல்ல போகிறேன். ஓகேவா? இல்லை ஃபர்ஸ்ட் வந்து என்னோட பிஸ்னஸை எடுத்துப்போம். என்னென்னா சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். இது என்னப்பா சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்னா, இதுக்காக ஆல்ரெடி நிறைய வீடியோ என்னோட சேனலில் போட்டு வச்சிருக்கேன். இப்போ என்னோட சேனலில் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதாச்சும் நிறைய பிராண்ட்ஸ்க்கு, கம்பெனிஸ்க்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து டைம் இருக்காது அவங்களோட சோஷியல் மீடியா பேஜ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு, அவங்களோட வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்கும் டைம் இருக்குது. ஸோ அவங்களோட சோஷியல் மீடியா ப்ரொஃபைல்ஸை ஹேண்டில் பண்ணுறது ப்ளஸ் அவங்களுக்கு ஆட்ஸ் ரன் பண்ணி லீட்ஸ் எடுத்து கொடுக்குறது தான் சிம்பிளாக சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். இங்கே நீங்கள் வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணணும்னா ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்காங்க, செக் பண்ணிக்காங்க சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து வீடியோ எடிட்டிங்கை நீங்களே கற்றுக்கங்க. கற்றுக்காங்க நான் சொல்கிறேன். வீடியோ எடிட்டிங் கற்றுக்கங்க, ஸ்கிரிப்ட் ரைட்டிங் கற்றுக்கங்க. ஒரு ஸ்கிரிப்டை எப்படி பக்காவாக எழுதணும், அந்த ஸ்கிரிப்ட் வந்து செல் பண்ணுற மாதிரி எப்படி எழுதணும் அப்படின்ட்டு ஸ்கிரிப்டை வந்து எழுத கற்றுக்கங்க. அதுக்கப்புறம் போஸ்டர் டிசைனிங் இதெல்லாம் கற்றுக்கங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக ஆட் கேம்பெயின்ஸ் எப்படி ரன் பண்ணுறது, கூகுள் ஆட்ஸ், மெட்டா ஆட்ஸ் இதெல்லாம் எப்படி ரன் பண்ணுறது அப்படின்றது கற்றுக்கங்க. அவ்வளோதான். ஸோ ஒரு பிஸ்னஸ்க்கு சோஷியல் மீடியா ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ஆன்போர்ட் பண்ணிங்கன்னா மந்த்லி எவ்வளோ போஸ்ட் போட போகிறீங்க, எத்தனை ரீல்ஸ் போட போகிறீங்க அப்படின்னு பார்த்து டைமுக்கு போஸ்ட் அப்லோட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஆட்ஸ் ரன் பண்ணி அவங்களுக்கு லீட்ஸ் எடுத்து கொடுக்கணும். சூப்பரான பிஸ்னஸ் ஐடியா. இதை தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் ஐடியா. நம்ம செகண்ட் போவோம். செகண்ட் வந்து பெய்ட் ஆட்ஸ் ஏஜென்சி இல்லை பிபிசி மார்க்கெட்டிங் ஏஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாச்சும் நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, பிராண்ட்ஸ் வருவாங்க, அவங்களுக்கு வந்து சோஷியல் மீடியாலாம் ஹேண்டில் பண்ண தேவையில்லை, எனக்கு ஆட்ஸ் மட்டும் ரன் பண்ணி கொடு, லீட்ஸ் மட்டும் எடுத்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்களுக்காக ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணி ஒரு பக்காவான வீடியோ ரெடி பண்ணி இல்லை போஸ்டர் ரெடி பண்ணி ஆடை ரன் பண்ணி லீடை எடுத்து அவங்ககிட்ட கொடுத்துருவீங்க. அந்த லீடை அவங்க வந்து சேல்ஸாக கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. அவ்வளோதான், சிம்பிள். இதுதான் உங்களோட வேலை. இங்கே வந்து மோஸ்ட்லி 90% ஆஃப் பிஸ்னஸ் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா கூகுள் ஆட்ஸ், மெட்டா ஆட்ஸ் தான். மெட்டா ஆட்ஸ்னால் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதில் ரன் பண்ணுவோம் இல்லையா, இதுதான். ஸோ இந்த 2 பிளாட்ஃபார்மையும் சூப்பராக உட்காந்து டைமே வேஸ்ட் பண்ணாமல் லேர்ன் பண்ணிக்கங்க. நல்லா பக்காவாக லேர்ன் பண்ணிக்கங்க. கிளைண்ட் ஆன்போர்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு ஆடை ரன் பண்ணுங்கள், லீடை கொடுங்க, உங்களோட சார்ஜை வாங்கிட்டு போயிட்டே இருங்க. அவ்வளோதான், சிம்பிளாக பெய்ட் ஆட்ஸ். ஆக்சுவலாக இதுக்கு வந்து ரொம்ப டிமாண்ட். நானே வந்து சோலோ வந்து பெய்ட் ஆட்ஸ் ஏஜென்சியாக மாற்றலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா இதில் ஓக்கும் கம்மி, நீங்கள் ஆட் ரன் பண்ணுவீங்க, லீட் எடுத்து கொடுத்துருவீங்க. சோஷியல் மீடியானா உட்காந்து போஸ்டர்ஸ் கிரியேட் பண்ணணும், அப்படி பண்ணணும் அப்படின்னு இருக்கும். ஸோ நான் இதுக்காகவும் பிளான் பண்ணிட்டு இருக்கேன், பார்க்கலாம். பட் நீங்கள் இதையும் தாண்டி ஒரு சில பிளாட்ஃபார்மான லைக் வந்து லிங்க்டின்ல, ட்விட்டர்லேயும் ஆட் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் பிஸ்னஸஸ் வந்து எனக்கு வந்து மெட்டா ஆட்ஸ் மட்டும் ரன் பண்ணி கொடுப்பா, கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணி கொடுப்பா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ எப்படி ஒரு ஆடை ரன் பண்ணுறது அப்படின்ட்டு பக்காவாக தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஆடை ரன் பண்ணி கொடுத்துட்டு ஏர்ன் பண்ணிட்டு போயிட்டு இருங்க. இது வந்து ஒரு ரொம்ப கஷ்டமான பிஸ்னஸ் இல்லை. நல்ல நாலேஜ் இருந்தால் இதை நீங்கள் அழகாக பண்ணலாம், சோலோ கூட பண்ணலாம். இதுக்கு வந்து பெரிய டீம் கூட இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ இதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன் இது இப்படி சொல்லிட்டு இருக்குன்னா, ஒரு பிஸ்னஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு எதுவுமே தேவையில்லை, லீட்ஸ் 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 இருந்தால் போதும். தெய்வமே தெய்வமே அப்படின்ட்டு பிஸ்னஸ்மேன்ஸ் உங்களை விட மாட்டாங்க. ரெகுலர் கஸ்டமராக இருப்பாங்க. மந்த்லி நீங்கள் சார்ஜ் பண்ணிவிட்டு. அடுத்தது கண்டென்ட் ரைட்டிங். நிறைய பேருக்கு தெரியாது, தெரிஞ்சாலும் அதை செய்ய மாட்டாங்க. ஏன்னா இது எப்படி நான் ரைட் பண்ணி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த ரைட்டிங்கில் வர எல்லாத்தையும் வந்து நான் கண்டென்ட் ரைட்டிங்லேயே போகிறேன். அதாச்சும் வந்து ஒரு பிராண்ட் வராங்க உங்ககிட்ட, எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம் ஆட் ரன் பண்ணணும், அதுக்கு ரீல்ஸ் மட்டும் ரைட் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா என்னோட இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்க்கு ஸ்கிரிப்ட் மட்டும் ரைட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை எங்களோட வெப்சைட்டில் பிளாக்னு ஒரு பேஜ் இருக்கும் போது இல்லை எக்கச்சக்கமான பிளாக் போட போகிறோம், எனக்கு வந்து பிளாக் எழுதி கொடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ரைட்டிங்கில் வர எல்லாமே தான். அதை கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா கோஸ்ட் ரைட்டிங் சொல்லுவாங்க. அதாச்சும் லிங்க்டின்ல போனீங்கன்னா நிறைய ப்ரொஃபஷனலான பீப்புள் இருப்பாங்க, பிஸ்னஸ் மேன்ஸ் இருப்பாங்க, அவங்க இருப்பாங்க, கோச்சஸ் இருப்பாங்க, இந்த மாதிரி எக்கச்சக்கமான பேர் இருப்பாங்க. அவங்களோட பேஜஸில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக கண்டென்ட் வந்துட்டு இருக்கும். பார்த்தா அவங்க ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருப்பாங்க. எப்போ இவ்வளோ பிஸ்னஸ் மேன் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த பக்கம் எழுதிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா அதுதான் கோஸ்ட் ரைட்டிங்னு சொல்லுவாங்க. அதாச்சு அவங்களுக்காக நம்ம கண்டென்ட் எழுதி அவங்களோட பேஜ் ஃபாலோவர்ஸ், லைக்ஸ், என்கேஜ்மெண்ட் எல்லாத்தையும் பார்த்துப்போம். அதுக்கு வந்து பிராண்ட்ஸோ இல்லைனா அந்த இண்டிவிஜுவல் பர்சனோ நம்மளுக்கு வந்து பே பண்ணிடுவாங்க. இதுதான் கோஸ்ட் ரைட்டிங்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ரைட்டிங்னு வந்துட்டால் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும்
இதுக்கும் சேர்த்து நீங்கள் கண்டென்ட் ரைட்டிங்காக கொடுக்கலாம். நான் கூட ஒரு 2 டேஸ்க்கு முன்னால் வந்து ஒரு பிராண்டுக்கு வந்து ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணி கொடுத்தேன். எதுக்குன்னா ஒரு ஆடுக்காக, இன்ஸ்டாகிராம் ரீலுக்காக. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இந்த ரைட்டிங்னு வரும்போது. இன்ஃபேக்ட் சொன்னால் எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் பிடிச்ச ரொம்ப ஒரு விஷயம்னு கேட்டால் இந்த கண்டென்ட் ரைட்டிங், ஸ்கிரிப்ட் ரைட்டிங், காப்பி ரைட்டிங் தான். ஸோ இது வந்து ரொம்ப ஒர்த்தான ஒரு பிஸ்னஸாக இருக்கும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. பட் இது ஸ்கேல் அப் பண்ண கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், பார்த்துக்கோங்க. ரொம்ப பேசிட்டதில்ல. நான்லாம் ஸ்கிரிப்ட் எழுதி இது காட்டினா அவ்வளோதான், இதுதான் ஸ்கிரிப்டில் போடணும், ஒரு ஆட் வீடியோவில் இதுதான் போடணும் அப்படின்ட்டு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஹூக்ன்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் பிடிச்சிட்டேன். ஓகேவா, 1000 கணக்கில் ஸ்கிரிப்ட் எழுதியிருப்பேன். அடுத்து வந்து கிராஃபிக் டிசைனிங். இது வந்து ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரியும். இதுக்காக டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ சேனலில் போட்டிருக்கேன். நல்ல வியூஸ் கூட வந்திருக்கு. வியூஸ்க்காக நான் எந்த வீடியோவும் போட மாட்டேன். அதில் யாரோ கமெண்ட் பண்ணியிருந்தாங்க வியூஸ்க்காக வீடியோ போடாதீங்க அப்படின்ட்டு. ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். இங்கே கிராஃபிக் டிசைனிங் அப்படின்னா என்னென்னா, அதாச்சும் நீங்கள் வந்து ஒரு பிராண்ட்காக லோகோ டிசைன் பண்ணுவீங்க, சோஷியல் மீடியா போஸ்டர் டிசைன் பண்ணுவீங்க, அந்த வெளியெல்லாம் பேனர் வைப்பாங்களா, அந்த பேனர் அந்த டிசைன் பண்ணுவீங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயத்தை டிசைன் பண்ணுவீங்க. ஃபோட்டோஷாப் கற்றுக்கங்க, இல்லுஸ்ட்ரேட்டர் கற்றுக்கங்க, என்னென்ன கற்றுக்கணுமோ எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரீலான்சிங்காக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பெரிய பிராண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதாச்சும் வந்து உங்களுக்கு வந்து இந்த மந்த்துக்குனா சோஷியல் மீடியா போஸ்டெல்லாம் டிசைன் பண்ணி கொடுக்குறோம், உங்களுக்குனா ப்ரௌசர் டிசைன் பண்ணி கொடுக்குறோம். அப்போ காஃபி ஷாப்லாம் போனால் ஒரு அழகான ஒரு இது மெனுலாம் இருக்குல்ல, அதெல்லாம் டிசைன் பண்ணுறதுலேருந்து, லோகோ டிசைன் பண்ணுறதுலேருந்து, அந்த பேனரு, இந்த மாதிரி டிசைனிங்கில் எங்கெங்கே நீங்கள் பார்க்குறீங்களோ அது எல்லாம் கிராஃபிக் டிசைனர் தான் பண்ணுவாங்க. நீங்கள் நல்லா சார்ஜ் பண்ணலாம். இனிஷியலாக நீங்கள் வந்து ஸ்கேல் அப் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஃப்ரீலான்சிங்காக ஸ்டார்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி கொடுங்க. அதுக்கப்புறம் பிராண்ட்ஸ் அப்ரோச் பண்ணுங்கள். ஆல்ரெடி இதே சொல்லிட்டணும்னு நினைக்கிறேன். எல்லாரும் பிஸ்னஸ் வச்சுருக்காங்க. ஒரே ஒரு பிஸ்னஸ் எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு லோகோ வேணும், அவங்க ஷாப்புக்கு வந்து அந்த பேனர் வேணும், போர்டு வேணும், சோஷியல் மீடியாவுக்கு அது வேணும், ப்ரௌசர் வேணும், பேம்ப்ளெட்ஸ் பண்ணுறதுக்கு வேணும். இந்த மாதிரி எக்கச்சக்கமாக டிசைன் ஒரு இண்டிவிஜுவல் கம்பெனிக்கே தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டீம் வந்து பில்ட் பண்ணிட்டு நிறைய பிராண்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா சூப்பராக ஆன் பண்ணலாம். இதுதான் கிராஃபிக் டிசைனிங். இதை பற்றி நான் ரொம்ப சொல்ல விரும்பல. இதுக்காக டெடிக்கேட்டடாக வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறது எல்லாமே வந்து ஃப்ரீலான்சிங்கை பார்க்காதீங்க. ஒன்ஸ் ஃப்ரீலான்சிங்கை செய்யுங்க, அதுக்கப்புறம் ஃபர்தராக பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான்ப்பா. அடுத்து எனக்கு பிடிச்சது பார்த்தா வீடியோ எடிட்டிங். இதையும் இவ்வளோ சொல்கிறேன்னா, எனக்கு வீடியோ எடிட்டிங் ரொம்ப 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 பிடிக்கும். ஏன்னா ஒரு வீடியோ எடிட் பண்ணி கிளைண்ட்டுக்கு அனுப்பி கிளைண்ட் முகத்தில் அப்படியே ஒரு ஹாப்பினஸ் வரும் பாரு, அதுக்கு வந்து எதுவுமே இடாகாது. அப்படியே ஒரு நல்ல வீடியோ எடிட் பண்ணி ஆட் ரன் பண்ணால் லீட்ஸ் கொட்டும் பாரு, மனசு சந்தோஷமாக இருக்கும். கிளைண்ட் ஹாப்பியாக இருப்பாங்க, நம்ம ஹாப்பியாக இருப்போம். நான் வந்து இன்ஸ்டாகிராமுக்கு வந்து கண்டென்ட் அனுப்புகிறேன், எடிட் பண்ணி கொடுப்பா வீடியோவை. யூடியூப்க்கு வந்து கண்டென்ட் அனுப்புகிறேன், எடிட் பண்ணி கொடுப்பா வீடியோவை அப்படின்ட்டு நிறைய கோயில்ஸ் வரும். எங்களுக்கு வீடியோ எடிட்டிங் வேணும், வீடியோ எடிட்டிங் வேணும், எனக்கு வந்து சோஷியல் மீடியாவில் ஃபாலோவர்ஸ் வேணும், லைக் வேணும், அது வேணும், அதுக்கு எனக்கு வந்து வீடியோ எடிட்டர் வேணும், வீடியோ எடிட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. எக்கச்சக்கமான கோயில்ஸ் வரும். வா, வீடியோ எடிட்டிங்க்கு அவ்வளோ ஸ்கோப் இருக்குது. நான் வந்து ப்ரொஃபஷனல் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ண, லைக் ப்ரீமியர் ப்ரோ. ஐ ட்ரை டு லேர்ன் ப்ரீமியர் ப்ரோ, பட் மை பிசி டசன்ட் சப்போர்ட், ஸோ ஐ ஸ்டாப்ட் லேர்னிங் ப்ரீமியர் ப்ரோ. ஸ்டில் நவ் ஐ எம் யூஸிங் பேசிக் சாஃப்ட்வேர் தான், பட் சூப்பராக ஒரு நல்லா எடிட் பண்ணுவேன். எல்லோரும் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நல்ல வீடியோ எடிட் பண்ண கற்றுக்குங்க. நீங்கள் வந்து ப்ரீமியர் ப்ரோ கற்றுக்குங்க, டாவின்சி கற்றுக்குங்க, கேப்கட் கூட யூஸ் பண்ணலாம், ஃப்ளிமோரா கூட யூஸ் பண்ணலாம், எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம், உங்களோட சாய்ஸ் தான். இங்கே வந்து சாஃப்ட்வேர் முக்கியம் இல்லை, எப்படி எடிட் பண்ணுறீங்க அப்படின்றது தான் முக்கியம். ஸோ நல்ல ஒரு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் கற்றுக்கிட்டு நல்லா வீடியோ எடிட் பண்ண கற்றுக்கிட்டு நீங்கள் சூப்பராக எக்ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூடியூப் சேனல் வச்சுருப்பேங்க, பல்காக வீடியோ அனுப்புகிறேன், எடிட் பண்ணி கொடுப்பா, நான் அதுக்கு பே பண்ணிடுறேன்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் பார்த்தா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கவங்க கேட்பாங்க, இல்லை எனக்கு வந்து ஆடுக்காக ஒரு வீடியோ எடிட் பண்ணி கொடுப்பான்னு கேட்பாங்க, ப்ரொமோஷனலாக இப்படின்னு எக்கச்சக்கமான வீடியோ எடிட்டிங்க்கு கொயர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி வந்து என்ன தான் போஸ்டர்ஸ் அது இது என்ன இருந்தாலும் வீடியோவுக்கு இருக்கிற என்கேஜ்மெண்ட் கிடையாது. சூப்பராக ஒரு பக்காவான வீடியோ எடிட் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அவ்வளோதான், நீங்கள் செட்டில் அப்படின்னு சொல்லலாம். இதை நீங்கள் வந்து வேறு லெவலில் ஏஜென்சியாக க்ரோ பண்ணி ப்ராஃபிட்டபுளாக ரன் பண்ணுற அளவுக்கு வர்த்தான ஒரு சர்வீஸ் தான் வீடியோ எடிட்டிங். ரொம்ப பேச விரும்பல. இதுக்காக என்னோடய சேனலில் 2 டுட்டோரியல் போட்டிருக்கேன் வீடியோ எடிட்டிங்க்கு, வேணால் அது கூட செக் அவுட் பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் போகலாம். அடுத்து நான் வந்து சொல்லவே தேவையில்ல, எஸ்இஓ ஏஜென்சி தான் சொல்ல போகிறோம். உங்களுக்கு நல்லாவே தெரியும். எஸ்இஓ தான். இப்போ நீங்கள் கூகுளில் போய் ஏதாச்சும் சர்ச் பண்ணுறீங்க, வாட்டர் பாட்டில், செல்ஃபோனு, மைக்கு, இல்லை ஏதாச்சும் சர்வீஸ், வெட்டிங்கு, ரியல் எஸ்டேட் இப்படின்னு ஏதோ சர்ச் பண்ணுறீங்க. சர்ச் பண்ணும்போது ஒரு வெப்சைட் ஃபர்ஸ்ட் வரும் இல்லையா, அது வர வைக்கிறது தான் எஸ்இஓன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அதுதான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. இப்போ வந்து ஒரு பிராண்ட் வந்துருவாங்க, ஒரு கம்பெனி வந்துருவாங்க, எங்களுக்கு வந்து எஸ்இஓ மட்டும் பண்ணி கொடுங்க, நாங்கள் வந்து வேர்ட் ப்ரெஸ்ஸில் வெப்சைட் வச்சுருக்கோம், விக்ஸில் வச்சுருக்கோம், அதில் வச்சுருக்கோம், இல்லைனா வந்து கோட் பேஸில் நாங்கள் வந்து கோடிங்லாம் போட்டு வெப்சைட் டெவலப் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு வந்து வெப்சைட்டை எஸ்இஓ ஃப்ரெண்ட்லியாக
நீங்களே மாற்றி கொடுங்க, எங்கள் வெப்பேஜ் வந்து கூகுளில் சர்ச் பண்ணால் ஃபர்ஸ்ட் வரணும், அதுக்கு என்னெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய கிளைண்ட்ஸ் என்கிட்ட வந்திருக்காங்க, எனக்கு எஸ்இஓ மட்டும்தான் பண்ணி கொடுத்தா போதும் அப்படின்வாங்க. ஏன்னா இப்போ ஒருத்தங்க வந்து கூகுளில் சர்ச் பண்ணுறாங்க, உங்கள் வெப்சைட் வருதுன்னா அதை விட என்ன வேணும், கண்டிப்பாக கன்வர்ஷன் ஆகிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. ஸோ எஸ்இஓக்கு அவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குது. இதில் வந்து ஆன்சைட் எஸ்இஓ இருக்கும், ஆஃப் சைட் எஸ்இஓ இருக்கும். நீங்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஆன்சைட்டை லேர்ன் பண்ணுங்கள், ஒரு ரீடைரக்ஷன் பண்ணுறது, இல்லைனா பேஜில் வந்து கீவேர்ட்ஸ் எல்லாம் வச்சு இப்படி மெட்டா டேக், டைட்டில் டேக், டிஸ்கிரிப்ஷன் டேக், இமேஜ் ஆப்டிமைஸ் பண்ணுறது, பேஜோட ஸ்பீட் ஆப்டிமைஸ் பண்ணுறது, ரெஸ்பான்சிவ், இது எல்லாத்தையும் வச்சு தான் ஒரு பேஜ் வந்து எஸ்இஓவில் ரேங்க் ஆகுமா ஆகாதுன்ட்டு உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த மாதிரி ஆன்சைட் ஆஃப் சைட்டில் நல்லா பக்கா பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ஃப்ரீலான்சிங்காக பண்ணுங்கள், பிராண்ட்ஸ் அப்ரோச் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், உங்களுக்கு எஸ்இஓ பண்ணித்தரேன், இந்த மாதிரி எஸ்இஓ பண்ணுறதுனால இதெல்லாம் இருக்குது அப்படின்னு அப்ரோச் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ஃப்ரீலான்சிங்காக பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஸ்கேல் அப் பண்ணுங்கள். நீங்கள் ஒன்ஸ் வந்து உங்களை பற்றி தெரிஞ்சிருச்சு, நீங்கள் நல்லா எஸ்இஓவில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா நிறைய பேர் வருவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நிறைய பேர் எஸ்இஓக்காக மட்டுமே வருவாங்க. ஸோ எஸ்இஓ வந்து ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி இதுக்காக ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், அது கூட செக் அவுட் பண்ணி பாருங்கள். நான் அதுலேயும் சொல்லியிருப்பேன், ஒரு 12th படிக்கிற பையன் வந்து ஃப்ரீலான்சிங் பண்ணி 20,000 பக் ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னுலாம் சொல்லியிருப்பேன். ஸோ எஸ்இஓக்கு அவ்வளோ டிமாண்ட் இருக்குது, பார்த்து நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இமெயில் மார்க்கெட்டிங். நீங்கள் வந்து இமெயில் மார்க்கெட்டிங் மட்டும் நான் சொல்லலை, வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் சேர்த்திப்போம். ஏன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்றதால. இங்கே என்னென்னா பல்காக வந்து கஸ்டமருக்கு வந்து இமெயில்ஸ் வந்து புஷ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அதாச்சும் வந்து உங்கள் வெப்சைட்டுக்கு வராங்க, சைன் அப் பண்ணுறாங்கன்னா அவங்களோட இமெயிலெல்லாம் மாட்டிங்கல்ல, இல்லை இங்கே நீங்கள் ஒரு ஆட் ரன் பண்ணுறீங்க, இமெயில் கொடுங்கன்னு கேட்டு வாங்கிக்கிறீங்க, இல்லை ஏதாச்சும் ஃப்ரீயாக ஒரு இபுக் கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணுங்க அப்படின்னா இமெயில் கொடுக்குவாங்க. இந்த மாதிரி இமெயிலை வந்து எப்படியாச்சும் கலெக்ட் பண்ணியிருக்கேன், இல்லை ஃபோன் நம்பர் வந்து கலெக்ட் பண்ணுவீங்க, பல்காக வந்து கஸ்டமருக்கு சென்ட் பண்ணுவீங்க. இதெல்லாம் ஒரு பிராண்ட் உட்காந்து செஞ்சுட்டு இருக்க டைம் இருக்காது. அந்த ஒர்க் வந்து நீங்கள் அவுட் சோர்ஸ் பண்ணிடுவீங்க, அதுக்காக நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணுவீங்க. எல்லாம் இருக்கிற எல்லாருக்கும் இமெயில் மார்க்கெட்டிங், வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் அப்படிலாம் பண்ண தெரியும் அப்படின்லாம் கிடையாது. எவன்டாவன் நீங்கள் வந்து இந்த ஒர்க் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ட்டு அவங்களுக்கு சார்ஜ் பண்ணலாம். இதுதான் சிம்பிளாக இமெயில் மார்க்கெட்டிங். ஸோ இந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு வந்து வீக்லியோ மந்த்லியோ வந்து நீங்கள் அனுப்புவீங்க, அது மூலமாக அவங்களுக்கு வந்து சேல்ஸ் கன்வெர்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதை தான் நீங்கள் வந்து சிம்பிளாக பண்ண போகிறீங்க. பட் இது வந்து நீங்கள் வந்து நிறைய பிராண்ட்ஸ் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான் விஷயம். இமெயில் மார்க்கெட்டிங் வந்து நாங்கள் வந்து சென்டின் ப்ளூ அதை பேரை கூட மாற்றிட்டாங்க, அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் வந்து ஏசின்ஸ் அப்படின்னு ஒரு டூல்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் உட்காந்து கற்றுக்கங்க, பிராண்ட்ஸ் அப்ரோச் பண்ணுங்கள், இமெயில் மார்க்கெட்டிங் பண்ணி கொடுங்க, அவ்வளோதான். எங்ககிட்டே வந்து பிராண்ட்ஸ் கேட்பாங்க, எங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் மட்டும் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங்கை ஃபோக்கஸ் பண்ணலாம், இமெயில் மார்க்கெட்டிங் ஃபோக்கஸ் பண்ணலாம், ரெண்டுமே ஃபோக்கஸ் பண்ணலாம், எதை வேணால் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு விஷயம், ஆக்சுவலாக இதை நான் வந்து இப்போ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறேன். நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க, பட் அது வந்து பக்காவாக பண்ணிகிட்ருக்காங்களா, அது வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது. பட் இது நீங்கள் பக்காவாக பண்ணிங்கன்னா பக்காவாக ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றது என்னால் சொல்ல முடியாது. என்னென்னா இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. அதாச்சும் வந்து இப்போ ஒரு பிராண்ட் வந்து ஆட் ரன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, இல்லை அவங்களோட பிராண்டை பற்றி எல்லாருக்கும் தெரிய வைக்கணும்னு நினைக்கிறாங்க, இல்லை அவங்க லீட்ஸ் வேணும், இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா ஒரு இன்ஃப்ளூயன்சர், பாப்புலராக யூடியூப்பில் இருக்கிற ஒரு இன்ஃப்ளூயன்சர், எக்ஸாம்பிள் பரிதாபங்கள் மாதிரி கோபி சுதாகர், மதன் கௌரி, இந்த மாதிரி இருக்கிறவங்க, இன்ஸ்டாகிராமில் பார்த்தா ஃபுட்டீஸ், ட்ராவலர், இந்த மாதிரி ஃபேமஸாக இருக்கிறவங்களை அப்ரோச் பண்ணி எங்களுக்காக ஒரு வீடியோ பண்ணுங்கள், எங்களோட பிஸ்னஸை மக்கள் நார்மலாக இருக்கணும். அதாச்சும் அவங்க ஒரு வீடியோ போடுவாங்க இந்த பிராண்ட்ஸ்க்காக, பார்த்தா நார்மலான வீடியோ மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தா இப்போ ஒரு கேட்ரிங் சர்வீஸ் இருக்குன்னா, இல்லை நான் இங்கே போய் இதை சாப்பிட்டேன், சூப்பராக இருந்துச்சு, பாயஸ் வந்து 2 கப் வாங்கி குடிச்சா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே கடைசியில் அவங்க பிராண்டை ப்ரொமோட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். ஸோ இந்த இடத்துல பிராண்ட்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்சரை தேடிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தா இன்ஃப்ளூயன்சர் வந்து எனக்கு யாராச்சும் ஸ்பான்சர் பண்ணால் நல்லாயிருக்கும், எனக்கும் மணி வந்து நல்லாயிருக்குன்னு தேடிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேரும் கனெக்ட் பண்ணிடுறது தான் உங்களோட வேலை. நீங்கள் பல்காக வந்து இன்ஃப்ளூயன்சர் எடுத்து வச்சுப்பீங்க. ஃபுட் இண்டஸ்ட்ரி, ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்துக்குவீங்க, இல்லை எல்லா இண்டஸ்ட்ரியும் எடுத்துக்குவீங்க. அந்த இண்டஸ்ட்ரியில் பாப்புலராக இருக்கிற இன்ஃப்ளூயன்சர்ஸ், நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கிறது அப்படின்னு இருக்கிறவங்க லிஸ்ட் எடுத்து வச்சுப்பீங்க. அவங்க கூட ஒரு கனெக்ஷனில் இருப்பீங்க. இந்த பக்கம் வந்து பிஸ்னஸ் அப்ரோச் பண்ணுவீங்க. எங்கிட்ட இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்க, நீங்கள் ஏதாச்சும் ப்ரொமோஷன் பண்ணணுன்னா எங்களும் அப்ரோச் பண்ணலாம், நீங்கள் உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை இன்ஃப்ளூயன்சர்லாம் தேடி அப்படின்ட்டு 2 பேரும் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு கமிஷன் மாதிரி கெட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச ஒரு சிலர் இதை பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்கில் இருந்தால் போதும், நெகோஷியேட் பண்ணுற ஸ்கில்லு, அவங்ககிட்ட பேசுகிற ஸ்கில் இருந்தால் போதும், லைக் அ ப்ரோக்கர் மாதிரி தான். பட் இதை நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்க தேவையில்லை. சூப்பரான ஒரு பிஸ்னஸ் ஐடியா, நல்ல நாலேஜ் இருக்குன்னா இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணுங்கள். அட கடவுளே, பெருசாக ஒரு லைனை பேசினேன், இந்த ரெக்கார்டர் பட்டனை கிளிக் பண்ணல. ஓகே, அதே வைப்போட மறுபடியும் அதையே பேசுகிறேன். அடுத்து என்னன்னா சேல்ஸ்னு சொன்ன உடனே பயந்துடாதீங்க. இப்போ ஒரு பிராண்ட் இருக்குன்னா அவங்ககிட்ட லீட்ஸ் இருக்கும், இமெயிலோ ஃபோன் நம்பரோ வந்து லீட்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் வந்து அவங்களால கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது, அதுக்கான டைம் இருக்குது. அதாச்சும் உங்களுக்கு நல்லா பேச வரும், கன்வெர்ட் எல்லாம் பண்ண வரணும், வந்து சூப்பராக இருக்கும். அதாச்சும் வந்து இது நான் வந்து டெலிகாலிங் சொல்லலை, பட்
அதே தான் பல்காக லீட்ஸ் வச்சுருப்பாங்க. ஒரு ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியோ கேட்ரிங்கோ ஒரு பல்காக லீட்ஸ் வச்சுருப்பாங்க, இமெயில்ஸ் வச்சுருப்பாங்க, ஃபோன் நம்பர்ஸ் வச்சுருப்பாங்க. எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க முடியாது. டெலிகாலிங் டீம்லாம் எல்லா கம்பெனியாலையும் ஹையர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அவங்களோட அந்த லீட்ஸ் எல்லாம் வாங்கி அவங்களோட பிஸ்னஸ் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போகிறீங்க. லீட்ஸ் வாங்க போகிறீங்க, அவங்கள வந்து கால் பண்ண போகிறீங்க, அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ண போகிறீங்க. ஃபாலோ பண்ணி கன்வெர்ட் பண்ணி இவங்ககிட்ட கொடுக்க போகிறீங்க. அதுதான் ஓகே. ஏன்னா அவங்ககிட்ட நிறைய லீட்ஸ் இருக்கும், எல்லாத்தையும் அவங்களால ஃபாலோ பண்ண முடியாது இல்லையா? அதனால் நீங்கள் ஃபாலோ பண்ணி எல்லாத்தையும் முடிச்சு கன்வர்ஷன் பண்ணி அவங்ககிட்ட கொடுத்துருவீங்க. இதை தான் வந்து சேல்ஸ் அவுட் சோர்சிங் சொல்லிடுவாங்க. ஒரு கம்பெனியோட கம்ப்ளீட் சேல்ஸை அவுட் சோர்ஸ் பண்ணிடுறது. அதாச்சும் நான் வந்து பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அங்கே வந்து சேல்ஸ் அவுட் சோர்சிங் கம்பெனி தான். நான் இனிஷியல் ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணேன், மூச்சு வாங்குது. அது வந்து சேல்ஸ் அவுட் சோர்சிங் கம்பெனி தான். ஒரு கம்பெனியோட கம்ப்ளீட் சேல்ஸை வந்து அவுட் சோர்ஸ் பண்ணுறது. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு பிராண்ட் இருக்கும், லீட்ஸ் இருக்கும், இமெயில்ஸ் எல்லாம் பல்காக வச்சுருப்பாங்க. அதை வாங்க போகிறீங்க, அவங்களோட சேல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி அவங்ககிட்டயே கொடுத்துட்டு போகிறீங்க. இதுக்கு நீங்கள் சார்ஜ் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஒரு நல்ல பிஸ்னஸ் சூப்பராக பண்ணலாம். ஸோ உங்களுக்கு சேல்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, கன்வர்ஷன்லாம் பண்ண முடியும்னா சூப்பராக பண்ணலாம். இங்கே வந்து எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே நீங்கள் பண்ண போகிறதில்ல, அவங்களோட சேல்ஸை கன்வெர்ட் பண்ணி கொடுக்க போகிறீங்க, அவ்வளோதான். ஐயோ, இதை சொல்ல மறந்துட்டேன், கடைசியாக சொல்கிறேன். அது என்னென்னா வெப்சைட் டெவலப்மெண்ட். இன்றைக்கி எந்த பிஸ்னஸ்க்கும் வெப்சைட் இல்லாமல் இருக்காது. ஃபர்ஸ்ட் வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்டு சர்வீஸ் வாங்குறாங்கன்னா வெப்சைட் அனுப்புங்க, சோஷியல் மீடியா பேஜ் லிங்க் அனுப்புங்க தான் கேட்குறாங்க. அவ்வளோ முக்கியம் வெப்சைட். ஸோ உங்களால் ஒரு வெப்சைட்டை ஒரு பிஸ்னஸ்க்கு சிம்பிளாக ஒரு லேண்டிங் பேஜ் க்ரியேட் பண்ணி தர முடியும்னா நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். மினிமமாக ஒரு 5,000லேருந்து அப் டு 70,000 வரை சார்ஜ் பண்ணி நானே பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு வெப்சைட்டை டெவலப் பண்ணி கொடுத்துட்டு போகலாம். வெப்சைட் டெவலப் பண்ணி கொடுக்குறது உங்களோட வேலை. டொமைன் வாங்க போகிறீங்க, ஹோஸ்டிங் வாங்க போகிறீங்க, அவங்களுக்காக வெப்சைட் டிசைன் பண்ண போகிறீங்க, கனெக்ட் பண்ண போகிறீங்க, கொடுக்க போகிறீங்க, காசை வாங்க போகிறீங்க, அவ்வளோதான். சிம்பிள். எக்கச்சக்கமான இருக்குது. வேர்ட் ப்ரெஸில் டிசைன் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு கோடிங்கெல்லாம் வரணும், கோடிங் வச்சு டிசைன் பண்ணலாம், விக்ஸில் டிசைன், ஸ்கொயர் பீஸ், இந்த மாதிரி என்ன பிளாட்ஃபார்ம் என்ன டிசைன் பண்ணலாம். இன்றைக்கி ஒரு வெப்சைட்டை பில்ட் பண்ணுறது கஷ்டம்னு சொன்னிங்கன்னா தூக்கி போட்டு மிதிச்சிருவேன், சாரி. அவ்வளோ ஈஸியான விஷயம். நீங்கள் ஒரு ஏஐ கிட்ட ப்ராம்ப்ட் கொடுத்து ஈஸியாக ஒரு வெப்சைட்டை பில்ட் பண்ணிட்டு போயிடலாம். உட்காந்து கோடிங்கெல்லாம் எதுவுமே பண்ணணும்னு அவசியமே இல்லை. சும்மா ஒரு பட்டன் வேணுமா, ட்ராக் அண்ட் ட்ராப். ஒரு இமேஜ் வேணுமா, ட்ராக் அண்ட் ட்ராப். ஒரு லிங்க்கு கொடுக்கணுமா, ட்ராக் அண்ட் ட்ராப். இந்த மாதிரி என்ன வேணும், ஒரு வெப்சைட்டில் என்னென்ன வேணுமோ எல்லாமே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி அந்த வெப்சைட்டை பில்ட் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கான கமிஷன் வாங்குறது அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம். ஸோ சூப்பரான ஒரு பிஸ்னஸ் மாடல். யாரும் நினச்சாலும் ஸ்டார்ட் பண்ண முடியும். இப்போ நினச்சிங்கன்னா இப்போ உட்காந்து கற்றுக்கிட்டு ஃப்ரீலான்சிங்காக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஸோ இதை பார்த்துக்கங்க, ஒரு நல்ல பிஸ்னஸ் ஐடியா. ஓகே, ஃபைனலாக ஒரே ஒரு பிஸ்னஸ் ஐடியா மட்டும் சொல்கிறேன். இப்போ நான் சொன்னாலே இவ்வளோ நேரம் எஸ்இஓ அது இது சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் அப்படின்ட்டு இது எல்லாத்தையும் கன்சல்ட்டிங்காக ஒரு பிராண்டுக்கு கொடுக்கறது மூலமாக நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். 1 hour வந்து நான் கன்சல்ட்டிங் பண்ணேன்னா எனக்கு வந்து இவ்வளோ சார்ஜ் பண்ணுவேன், 3,000 5,000 சார்ஜ் பண்ணுவேன், இல்லை 1,500 2,000 சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணலாம். இல்லை நீங்கள் ஒரு வெபினார் மாதிரி க்ரியேட் பண்ணி அதுவே நீங்கள் செல் பண்ணலாம். இந்த மாதிரி உங்களோட நாலேஜை ஷேர் பண்ணுறது மூலமாக ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்ல வரேன். உங்களுக்கு ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு விஷயத்தில் வந்து நல்ல நாலேஜ் இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கப்பா, கேர் பண்ணுங்கப்பா, வாங்கல அது மூலம் ஏர்ன் பண்ணுங்கப்பா அப்படின்றதா சிம்பிளான பிஸ்னஸ் மாடல். ஓகே, இதையும் சொல்லிட்டேன். எத்தனை சொல்லணும்னு தெரியல, அட்லீஸ்ட் ஒரு 10 to 12 சொல்லியிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ சொல்லிட்டு இருக்காதிங்க, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டியா, நீ ஒர்க் பண்ணிட்டு இருக்கியா, எவ்வளோ ஏர்ன் பண்ண அப்படின்லாம் கேட்குறது நிறுத்திட்டு உங்களோட டைமு எஃபர்ட்டையும் போட்டிங்கன்னா உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். இதுக்கு எதுக்குமே ஒரு பைசா கூட இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. இது தாண்டாம் பக்காவான விஷயம் அப்படின்ற மாதிரி பக்காவான விஷயம். ஒரு பைசா கூட இன்வெஸ்ட் பண்ணாமல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, ஏர்ன் பண்ண போகிறீங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் டைம் எடுக்கும், 6 months 1 year எடுக்கும். ஒன்ஸ் பிஸ்னஸ் சூப்பராக பில்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 9 to 5 ஜாபில் போய் உட்காந்து எனக்கு ஜாப் பிடிக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்க தேவையில்ல. அதை தான் சொல்ல வந்தேன். ஓகே, போங்க, லேர்ன் பண்ணுங்கள், ஃப்ரீலான்சிங்காக பண்ணுங்கள், பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணுங்கள், பிஸ்னஸ் புக்ஸ் படிங்க, மாஸ்க் காட்டுங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணாதீங்க, நிறையா பிஸ்னஸ் கூட பண்ணுங்கள். நான் அந்த மைண்ட் செட்டில் தான் இப்போ இருக்கேன். ஸோ உங்களோட டைமை ஃப்ரீ பண்ணிவிட்டு பிஸ்னஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா என்ன பண்ணணும்னு தெரியும், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பிஸ்னஸ் ரிலேட்டடாக கண்டிப்பாக வரும். என்னோட நேம் வந்து ஏகே. பை 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 பாய்.